பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த நாள், இந்த வாரத்திற்காக இன்றைக்கு அதிகாலை தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து பரிசுத்த வேதாகமத்தை வாசித்த பொழுது தேவனுடைய ஆவியானவர் வேதத்தில் உள்ள ஒரு காரியத்தை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தார். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் மூலமாக நமக்கு ஒரு செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம செய்திக்கு தலைப்பு வந்தது. வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 9:11. அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு. யாரை கண்டு? தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு அப்படின்னு போட்டிருக்கோம். வேதாகமத்தில் தண்ணீர் எடுப்பதற்கு பெண்களும் வந்தார்கள், ஆண்களும் வந்தார்கள். தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் மூலமாக சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது, சில காரியங்கள் அவர்களுக்கும் நடந்திருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளிலிருந்து தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ளே கிபியோனியரை, அதாவது யோசுவாவின் நாட்களில் இந்த கிபியோனியர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கொஞ்சம் ஏமாற்று வேலை செய்து இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதானம் செய்து விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களை ஏமாற்றினார்கள் என்று தெரிய வரும்பொழுது யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுவார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது அந்த வேலையை சுமத்துவார். அது முதல் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் கிபியோனியர் இருப்பார்கள். இது ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் எடுப்பதற்காக வந்தவர்கள் எங்கே வர வேண்டும்? நன்றாய் கவனியுங்கள். பழைய காலகட்டத்தில் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஊருக்கு வெளியே, இல்லை என்றால் சில இடத்தில் ஊருக்கு நடுவே கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கும். அந்த கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வருவார்கள். இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்பு வந்த நாட்களிலே அடி பம்பு போட்டிருப்பாங்க. அடி பம்புக்கு தண்ணி எடுக்க வரணும். எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. எங்கள் ஊருக்கு அருகே, அதாவது அன்பி நகரம் என்று அதற்கு பெயர், முதலூரிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அன்பி நகரம் என்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்திலே ஆற்று தண்ணீர் உண்டு. நல்லா கவனிக்கணும். ஏன்னா அந்த நாட்களில் ஆறுகளுக்கு தண்ணீர் எடுக்க வருவாங்க, குளத்துக்கு தண்ணீர் எடுக்க வருவாங்க, அதே போல் நீர் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு வருவார்கள். அந்த அன்பின் நகரம் என்கிற கிராமத்தில் நான் நன்கு அறிவேன். ஏனென்று சொன்னால் அன்பின் நகரத்திலேயே என்ன ஃபேமஸ்னா ஊற்று தண்ணீர் ஃபேமஸ்ஸு. நாங்கள் ஒருவேளை அன்பின் நகரத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் ஊற்று தண்ணீர் குடிப்பதற்கு கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டு வாங்குவோம். என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அன்பின் நகரத்தில் உள்ள மக்கள் தண்ணீர் எடுக்கணும் அப்படின்னா எங்கே போவாங்க அப்படின்னா ஆற்றுக்கு போவார்கள். அங்கு போய் ஆற்றுக்கு நடுவில் இல்லைன்னா ஆற்றங்கரையிலே அவர்கள் குழி தோண்டுவார்கள். குழியை தோண்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு பெரிய கரண்டி வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர் பக்கம் உள்ள இந்த சிரட்டையில் இருக்கிற கரண்டி, சிரட்டைனா தெரியுதா? இந்த தேங்காய் தொட்டி இருக்கு இல்லையா? அந்த தேங்காய் தொட்டியில் ஒரு என்ன அந்த ஒரு கைப்பிடி போட்டு அதில் ஒரு அதான் அதுக்கு சிரட்டை, அதான் சிரட்டையில் இருக்கிற கரண்டி. இந்த சிரட்டையில் இருக்கிற கரண்டியை வச்சு, ஏன்னா அது உள்ள ஆழமாக இருக்கும், அதில் வச்சு மோந்து ஊற்றுவாங்க தண்ணியை. அப்போது அன்பின் நகரத்தில் இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள் தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றிற்கு வருவார்கள் என்று சொல்லப்போனால் அதுக்கு பேர் ஊற்று தண்ணீர். ஆற்றிலே ஊற்று தோண்டுவார்கள்.
ஆற்றிலே ஊற்று தோண்டி அவர்கள் தண்ணீர் எடுப்பார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறதா? கர்த்தர் எகிப்தை வாதையினால் அடித்த பொழுது எகிப்தின் நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க முடியவில்லை. அப்பொழுது ஜனங்கள் ஆற்றின் அருகே ஊற்று தோண்டினார்கள். நாம் அதை யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். இதே போல அன்பின் நகரத்து மக்கள் குடிப்பதற்காக தண்ணீர் எடுப்பதற்கு ஆற்றுக்கு வருவார்கள். அவர்கள் ஆற்றின் அருகிலும், ஒருவேளை தண்ணீர் இல்லாத சமயத்தில் ஆற்றின் நடுவிலும் அவர்கள் ஊற்று தோண்டி தண்ணீர் எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு வருவார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த நாட்களில் வெளிப்புறமாக இருக்கிற கிணறுகளில் தண்ணீர் எடுக்க வருவார்கள், ஆறுகளில் தண்ணீர் எடுக்க வருவார்கள், குளங்களில் தண்ணீர் எடுக்க வருவார்கள், நீர் ஊற்றுகளில் தண்ணீர் எடுக்க வருவார்கள். தண்ணீர் எடுக்க வந்தவர்களில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தி, தண்ணீர் எடுக்க வந்த இடத்தில் நடந்தது என்ன? தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் மூலமாக தேவன் நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறார். அது என்ன என்பதை இந்த வாரம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.